மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜெயா தொலைக்காட்சியின் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. ஆன்மீக அன்பர்களே, நாம் அவ்வப்போது விஷ்ணு சகசரநாமத்தினுடைய சிறப்பை, சகசரநாமத்தினுடைய மேன்மையை கேட்டால் உடல் மட்டுமல்ல, உள்ள மட்டுமல்ல, எல்லை மட்டுமல்ல, இந்த தேசமே பொழிவு பெறும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுவும் திருமாலுடைய திருநாமம், ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு. 109வது திருநாமம் சமித அப்படின்னு வருது. 109வது திருநாமம் விஷ்ணு சகசரநாமத்தில் சமித. இதற்கு உண்மையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், தமிழில் எளிதில் வசப்படுபவன், எளிதில் வசப்படுபவன். சமிதாய நம அப்படின்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன? சமிதாய நம இதை தினசரி சொல்லி 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 கொண்டே வந்தால் எம்பெருமானாகிய பெருமாள் எளிதில் உங்களுக்கு வசப்பட்டு வருவான் என்பதைத்தான் நமக்கு சொல்கிறது. ரொம்ப எளிமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதிசங்கர பகவத்பாதா இந்த மண்ணுலகத்தில் இருந்தார். எப்பேற்பட்ட ஞான மார்க்கம் உடையவர், எப்பேற்பட்ட குருன்னு தெரியும். அவருக்கு இருந்த சீடர்களில் மிகப்பெரிய அன்புக்கு பாத்திரமானவர் பத்மபாதர் அப்படின்னு ஒரு சீடர் இருந்தார். பத்மபாதர் இவர் யார்? ஆதிசங்கரருடைய சீடர். மிகச்சிறந்த நரசிம்ம பக்தர். நரசிம்ம பக்தர், நரசிம்மர் தான் பரம்பொருள் என்று நம்பிக்கொண்டிருந்தவர் பத்மபாதர். வாழ்க்கையில் நரசிம்மரை சந்தித்து விட வேண்டும், அவரிடத்தில் அருளாசி பெற வேண்டும் என்பதற்காக ஆதிசங்கரருடைய ஞானத்தை பெற்ற பத்மபாதர் தவம் செய்து நரசிம்மரை பார்ப்பதற்கு கானகம் நோக்கி வருகின்றார். கடும் தவம், கடும் தவம். ஒரு நாள் அவர் கண் முன்னே ஒரு வேட்டுவன் வந்து நிற்கின்றார். இவரை பார்த்தால் பெரிய தவயோகி, ஒரு பெரிய சித்தர் நிலையில் இருக்கின்றார். அவரிடத்தில் பேச்சு கொடுக்கிறார். சுவாமி, இந்த வனத்தில் பல வருஷமாக நான் இருக்கேன், அங்கே இங்கே போவேன், வேட்டையாடுவேன், நான் ஒரு வேட்டுவேன். பெரிய ஆபத்து நிறைந்த இந்த வனப்பகுதியில் இப்படி தன்னந்தனியாமல் உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடி தியானித்து கொண்டிருக்கின்றீர்களே, என்ன செய்கிறீர்கள்? அவர் பெரிய ஆகமம் படித்தவர் அல்லவா, வேதம் தெரிந்தவர் அல்லவா, பெரிய ஞானம் கற்றவர் அல்லவா, எதிரிலே இருப்பவன் வேடுவன் தானே, அவனுக்கு என்ன தெரியும் என்று நினைத்து கொண்டு, நான் ஒரு பெரிய விலங்கை தேடி இங்கு வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறேன். விலங்கா? எந்த விலங்கு? இதே மண்ணில் பிறந்து இதே காட்டில் வளர்ந்து வனவிலங்குகளோடு வாழக்கூடிய எனக்கு தெரியாமல் ஒரு விலங்கா? சொல்லுங்கள், சொல்லுங்கள், அது பற்றிய அங்க அடையாளங்களை சொல்லுங்கள், இன்றே கொண்டு வந்து நிறுத்துகின்றேன். பத்மபாதர் படித்தவர் அல்லவா, ஞானம் தெரிந்தவர் அல்லவா, ஒரு புன்னகை, நகைப்பு புன்னகை. இல்லைப்பா, உனக்கு சொன்னா புரியாது சுவாமி, இந்த வனாந்தரம் கொடிய விலங்குகளை கொண்டது, ஆணையிடுங்கள், செய்து முடிக்கிறேன். அதுவா அதுவா சிங்கத்தலை மனித உடம்பு கொண்டு வர முடியுமா? அவன் சிரித்தான். அப்படி ஒரு விலங்கு இருப்பது உண்மையானால் இன்று மாலை கதிரவன் மறைவதற்குள், சூரியன் மதர்வதற்குள் கொண்டு வருகின்றேன். காடு ஃபுல்லாக போய் தேடினா கண்டுபிடிக்க முடியல. ஒரு பாறை மீது ஏறி நின்று தன் உயிரை மாய்ப்பதற்கு போன போது ஒரு அசிரிதி ஒளி கேட்டது. கண்முன்னே சிங்கத்தலையோடு மனித உடம்போடு ஒரு உருவம் நிற்கிறது. வேடுவனே, உன் அருகிலே வந்து விட்டேன். அப்படி கைத்தை போட்டு கட்டினா, பத்மபாதர்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தினா, இதோ நீ கேட்ட விலங்குன்னா. எங்கே காணுமேன்னா? என் கண்ணுக்கு தெரியுதே, உங்கள் கண்ணுக்கு தெரியலையானா? அவர் உடனே சிரித்தார். அப்போ ஒரு அசிரிதி கேட்டது. பத்மபாதரே, தெரியவில்லையா? உன் கண்முன்னே நிற்கின்ற இந்த நரசிம்மரை தெரியவில்லையா? அப்படியே சாரதாரையா பத்மபாதர் அழுதார். நரசிம்மர் ஒரு வார்த்தை சொன்னார். நீ வேதம் தெரிந்ததால், ஆகமம் அறிந்ததால் என் கண்ணுக்கு தெரியமாட்டாய் என்று நினைத்து நினைத்து என்னை நீ நம்பவில்லை. ஆனால் வேட்டுவ குலத்தில் பிறந்தாலும் நம்பிக்கையோடு என்னை தேடினான். அவன் கண்முன்னே நான் அகப்பட்டேன். அவனுடைய உண்மையான வேண்டுதலுக்கு, எளிவந்த தன்மைக்கு நான் இறங்கி வந்தேன். அதுதான் உண்மையான பொருள் என்பதை சகசரநாமத்தில் உணர்த்தும் விதமாக, எளிதில் வசப்படக்கூடியவனாக ஸ்மமித, அதனால்தான் சமிதாய நம அப்படிங்கிற மந்திரம்
109வது திருநாமத்தை சொல்லுங்கள். இது குறித்த புத்தகத்தை உவே வெங்கடேஷ் கண்ணில் நீர் சொரிய எழுதியிருக்கின்றார். அதை படித்தாலும் இதை கேட்டாலும் ஆனந்தம் நிலைத்து நிற்கும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.